எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரிலேயே திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில 5வது நூறுல 8வது பதிகத்துல 6வது பாட்டுக்கு நம்பர் திவ்ய பிரகார நம்பர் 3199. பாட்டை சொல்றேன் கேட்டுங்கோ. சூழ்கண்டாய் என் தொல்லை வினையறுத்து ஊழ்கண்டிருந்தே தூரா குழி தூர்த்து எனைநாள் அகன்றிருப்பேன் வாழ்தல் புகழார் குடந்தை கிடந்தாய் வானோர் கோமானே யாழி நிசையே அமுதே அறிவின் பயனே அரியரே. பாட்டை பார்த்தீங்கன்னா, சூழ்கண்டா என் தொல்லை வினை எடுத்து உன் நடி சேரும் ஊழ்கண்டு இருந்தே தூரா குழித்திருந்து என்னை நாள் அகன்றிருப்பேன் வாழ்தல் புகழார் குழந்தை கிடந்தார் வானோர் கோமானே யாழி நிசையமதே அறிவின் பயனே அரியரே அப்படிங்கிறது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சூழ்கண்டாய்னா என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை உனக்கு தெரியும். யாருக்கும் பெருமாளுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, பெருமாளுக்கே தெரியும். அதனால பெருமாள்கிட்ட போய் சேவிக்கும் போது கூட எதையும் எனக்கு வேணும்னே கேட்கக்கூடாதான், அப்படியே நிர்மலமா சேவிக்கணும். உனக்கு என்ன வேணுன்றது பெருமாளுக்கு தெரியும், அதை கொடுத்துருவாரு. நீங்களா எதையாவது கேட்டு அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதா இருந்துடக்கூடாது இல்லையா? உங்களுக்கு எது நல்லது பண்றது, எது நல்லது, எது உபயோகமானது, எது துன்பம் தரக்கூடியதுன்றது பெருமாளுக்கு தெரியும். அவர் பார்த்து கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. எதை கொடுத்தாலும் அதை பிரசாதமா ஏற்றுக்கணும். நோய் உட்பட பெருமாள் எதை கொடுத்தாலும் நம்மளுக்கு பிரசாதமா அதை ஏற்றுக்கணும். ஏதோ ஒரு காரணத்தோட தான் கொடுக்குற, வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் சூழ்கண்டாய் என் தொல்லை வினையறுத்து. தொல்லைன்றது இருக்க, எனக்கு தொல்லை கொடுக்குற வினைகள், பழைய வினைகள், என்னுடைய தொல்வினை. தொல்னா பழமையான, தொல்லை வினையறுத்து பழமையான வினைகள், எந்த காலத்திலயோ நான் பண்ண தப்பு, பழமையான வினைகளை எல்லாம் அறுத்து அதையெல்லாம் என்கிட்ட இருந்து கலைஞ்சு உன்னை அடி சேரும், அதையெல்லாம் இன்னும் போக்கி உன்னுடைய திருவடியை சேருவதற்கான ஊழ்கண்டு இருந்து. ஊழ்ன்றது ஜீவாத்மா, ஞாபகம் வச்சுக்கோ. ஊழ்கண்டு இருந்தேன்னா இந்த ஜீவாத்மா மோட்சம் அடையிறதுக்கான வழியை தேடுறது, வழி அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஊழ்கண்டு இருந்தேன். ஊழ் வினைன்றதுதான் நீங்க செய்யற வினை. ஊழ்ன்றது ஜீவாத்மா, ஊழ்வினைன்றது ஜீவாத்மா செய்யற கர்மங்கள், காரியங்கள். அதனால ஊழ்வினையும் ஊழையும் குழப்பிக்காதீங்க. ஊழ்ன்றது ஜீவாத்மா. ஊழ்கண்டு இருந்தேன், இந்த ஜீவாத்மா மோட்சத்துக்கு அடையறதுக்கான வழிய பார்த்துட்டு இருக்கேன். தூரா குழி தூர்த்து. இடத்துல என்ன அழகா சொல்ற பாருங்க. தூரா குழின்றது என்ன தெரியுமா? ஐம்புலன்களில் ஏற்படும் நிரப்ப முடியாத ஆசை குழி. அதான் ஐம்புலன்கள் ஏற்படுற ஆசை ஆகிய அந்த அறிகுறி, அந்த குறி, அந்த ஆசை ஆகிய அந்த குழி, அதை சொல்ல நிரப்ப முடியாத குழியா. அந்த ஆசையை அனுபவிச்சாதான் தெரியுமா. அதனால்தான் அந்த காலத்துல கூட வெறும் பிரம்மச்சாரியா இருக்கிறவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது கம்மி. சம்சாரியா ஆகிட்டு தான் வரணும். எல்லா உலக அன்பங்களையும் ஆசைகளையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சன்னியாசி ஆகிற பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் மோட்சமா. பிரம்மச்சாரி அவளுக்கு மோட்சம் உண்டு, ஆனா அவளுக்கு ரொம்ப கடுமையான இதெல்லாம் உண்டு, அவளுக்கு சோதனைகள்லாம் உண்டு. ஆனா இது அப்படி கிடையாது. ஏன்னா நீங்க இந்த குடும்ப இதுல நீங்க பட்டுறீங்க இல்லையா, அதுல உங்களுக்கு ஐம்பலன்களையும் அந்த கூறா துணிது உண்டு. அதுதான் சொல்ற, இந்த ஐம்பலன்களையும் அடக்கவில்லை, அதை அறுத்துட்டு தான் நீங்க சன்னியாசி ஆகிறீங்க. அதுதான் சொல்ற. தூரா குழி துணிந்து என்னை நாள் அகன்றிருப்பேன். இந்த குழியை தூத்துட்டு எத்தனை நாள் உனக்காக நான் வெயிட் பண்ணிருப்பேன். இந்த தூரா குழியாகிய என்னுடைய ஐம்பலன்களுடைய ஆசைகளை கறந்து, ஆசைகளை களைஞ்சிட்டு உன் அருளால் எத்தனை நாள் உன்னை விட்டு நான் அகன்றிருப்பேன், என்னை நாள் அகன்றிருப்பேன் இருக்கு பாருங்க. அதான் அடுத்தது கும்பகோணத்தோட புகழ சொல்றார். வாழ்தொல் புகழார் குடந்தை கிடந்தாய். வாழ்தொல் புகழார், அதை பாருங்க. வாழ்தொல் புகழார்னா நீண்ட காலமாக பரம்பரையா பெருமாளுக்கு தொண்டு செஞ்சு அதனால புகழ் பெற்றவர்களாம். பரம்பரையா பெருமாளுக்கு தொண்டு செஞ்சு அதனால புகழ் பெற்றவர்களாக வாழ்கின்ற, புகழ்பெற்றவர்கள் வாழ்கின்ற
கும்பகோணத்தில். அதான் வாழ்தோல் புகழார் குடந்தை கிடந்தாய். 2 நாளா உனக்கு சேவடி உனக்கு தொண்டு செய்து அதனாலேயே புகழ் பெற்ற அந்த தொண்டர்கள்லாம் இருக்கிற அந்த கும்பகோணத்துல படுத்து கிடக்கிற சாரங்கபாணியே, வானோர் கோமானே. வானோர்ன்றது தேவர்கள், கோன்றது அரசன், மான்னாலும் அரசன். வானோர்களுடைய தேவர் இந்திரன், வானோர் கோ, அவனுக்கும் அரசன், இந்திரனுக்கும் அரசனா. அதுதான் இங்க இதுல வந்து அந்த இது வருது பாருங்க, நல்ல அருமையான இது. வாழ்தோல் புகழார் குழந்தை கிடந்தார் வானோர் கோமானே என்றதான். பந்தனைந்த மெல்வரால் பாவை பனிமலால் வந்திருக்கும் மார்பன் நீலமையான அந்தத்தில் வாழும் வானோர்களெல்லாம் அரசன் இந்திரருக்கும் தம்பெருமான் எவ்வள் கிடந்தாரே. அது வந்து திருவள்ளுவர் பாடின பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்திரருக்கும் தம்பெருமான், இந்திரரே வந்து தேவர்களுக்கு அரசன், இந்திரருக்கும் தம்பெருமான் அவருக்கும் அரசனம். அதுதான் சொல்றாரு இங்க. வானோர் கோமானே யாழின் இசையே. யாழ் போன்ற அந்த இன்பமான யாழில் வருகின்ற இசை போன்ற இன்பமானவனே, அமுதே அமுதம் போன்றவனே, எங்களுக்கு அமுதை ஒத்த திகட்டாத அமுதை ஒத்தவனே, ஆழ்தோல் அமுதே அறிவின் பயனே. அறிவின் பயனே வந்து ஆராய்ந்து தெரியவல்ல, ஆராய்ந்து தெளியறதுனால கிடைக்கிற சுகம், அதுதான் அறிவின் பயனேன்றது வந்து ஆராய்ந்து தெளியவல்ல அந்த அறிவை கொடுக்கின்ற அது கிடைக்கிற சுகமே அரியே. அறிவின் பயனே அதுதான் அரியே. அரின்னா சிங்கம், அரியே அரி ஏரே. அரி ஏரேன்னா சிங்கமும், ஏறுன்றது வந்து சிங்கமும் காளையும் சேர்ந்தது. அரி ஏரேன்னா உருவெடுத்தவனே, காளையை அடக்கியவனே, அந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அது காளையும் சிங்கமும் சேர்ந்து வரா மாதிரி அந்த ரெண்டையும் அடக்கிட்டு அதை கையில தன்னை கட்டுப்படுத்தி அதன் கூட கொண்டு வரவனால அந்த மாதிரி ஒரு தகுதியை உடையவனே, அந்த மாதிரி வரவனே அப்படின்னு சொல்றதா இதுல எடுத்துக்கணும். அதான் பாட்டோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எனக்கு தொல்லை கொடுக்குற என்னுடைய தீய வினைகளை எல்லாம் அறுத்துட்டு உன்னோட திருவடியை சேர்றதுக்கு இந்த ஜீவாத்மா வழியை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த வழியில வரத்துக்கு நான் என்ன பண்ணணும்னா, தூரா குழிகள் துண்டு என்னுடைய 5 புலன்களை அடக்கி அந்த தூரா குழியை துடுத்துட்டு உன் வரவுக்காக காத்திருக்கேன். நீ வந்து கூட்டின்னு போகணும். அதுக்காக எதனால கண்டிருப்பேன். உன்னை விட்டு நான் எவ்வளோ நாள் நகர்ந்திருப்பேன். அதனால நான் உங்ககிட்ட வரணும், எனக்கு வழிகாட்டு, சரியான வழியை காட்டு. தூரா குழி துண்டு எதனால கண்டிருப்பேன். வாழ்தோல் புகழார் குழந்தை கிடந்தார். பரம்பரையா பெருமாளுக்கே சேவம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பெரிய சான்றோர்கள், அந்த அடியார்கள் இருக்கின்ற கும்பகோணத்தில் கிடக்கின்ற சாரங்கபாணியே, வானவர்க்கெல்லாம் அரசனே, யாழின் இசை போன்ற இன்பமானவனே, அமுதை போன்ற திகட்டாத சுகத்தை கொடுப்பவனே, அறிவின் பயனே, ஆராய்ந்த பெறுகின்ற அறிவின் சுகத்துக்கு ஈடானவனே, அரியரே, சிங்கமே, காளை போன்ற சிங்கம் காளையை அடக்கி அவற்றின் மீது வருவது போன்று வருபவனே, சிங்கத்தையும் காளையும் அடக்கியவனே, அரியரே அப்படிங்கிறதாக பாட்டு. இந்த பாட்டு நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த அரியரேன்றதுல பாருங்க, அரியரேன்றது வந்து சின்னரே இல்லை, பெரியரேன்றதுனால அதுக்கு வந்து அந்த ஏரேன்றது ஏற்றமுடையவனேன்னு அர்த்தம். ஏரேன்றது இந்த இடத்துல எருது கிடையாது, நான் எருதுன்னு தப்பா சொல்லிட்டேன், அப்புறம் தான் பார்த்தேன். பெரியரா வந்ததுன்னா ஏற்றமுடையவன் அர்த்தம். அரியரே, சிங்கம் போல ஏற்றத்தை உடையவனே, சிங்கத்துக்கு இணையான ஏற்றத்தை உடையவனே அப்படின்னு அர்த்தம். சிங்கம் போல் உயர்ந்து நிற்பவனே
அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அது இது கிடையாது. அதனால இதை இது பண்ண மாட்டான். ஏறுன்றது வந்து எருது காலை ஏறுற சின்னரா இல்லை பெரியரா. தேங்க்யூ.